அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரியாலுஸ் சாலிஹின்மா. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல், செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நிலைகள் அனைத்திலும் எண்ணத்தை தூய்மையாக கலப்படமற்றதாக வைத்திருத்தல். அதாவது நம்மளோட முக்மீனா பிறந்த எல்லாருக்குமே மெயின் திங் வந்து என்னன்னா எண்ணங்கள். அதாவது அரபுல வந்து இன்னமல் ஆமல் பின்னியாத், எண்ணங்களை வந்து தூய்மையா வச்சிருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுறான் அப்படின்னா, அல்லாஹ்வை மட்டும் தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும், அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை அவர்கள் பேண வேண்டும், பொருள் வரியை ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு நான் வேற எதையும் கட்டளையிடப்படவில்லை, இதுதான் நேரான மார்க்கமாகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 98வது அத்தியாயம் 5வது வசனத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஒரு முக்மீன் வந்து குர்பானி கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட இறைச்சியை வந்து அல்லாஹால பார்க்கல, நீ எத்தனை கிலோ கொடுக்குற, என்ன ஆடு கொடுக்குற அப்படின்றத அல்லாஹால பார்க்கல. மாறா என்ன பார்க்கறான், உன் உள்ளத்துல வந்து எவ்வளவு இக்லாஸ் இருக்கு, அல்லாஹுக்காக நீ இதை செய்யறியா அப்படின்றதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்க்கறான். அந்த குர்பானியோட இறைச்சியும் அதன் ரத்தமும் அல்லாஹ்வை அடையாது, எனினும் உங்களிடம் உள்ள இறையச்சமே அவனை அடையும் அப்படின்றத வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையில வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அல்ஹம்துலில்லாஹ். நபிக்கு வந்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான், நபியே நீர் கூறுவீராக, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிவான். நம்மளோட எண்ணம் வந்து என்னதுமா, ரொம்ப தூய்மையானதாக சுத்தமானதாக இருக்கணும். அது மட்டும் அல்லாம அல்லாஹ் தஆலாவுக்காக மட்டுமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம என்ன என்றோம் அப்படின்னு நினைக்கிறத நம்ம வாயால மொழியலைன்னா கூட அல்லாஹு தாலா நம்மளோட உள்ளத்துல கடுகு அளவு அதை நினைச்சு இருந்தோம்னா கூட வல்ல ரஹ்மான் அதை அறிந்தவனா இருக்கான். அப்படிதானே? அல்லாஹு தாலா மறைவானவற்றை கூட அறிந்தவன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்மளோட எண்ணத்தை எப்படிமா இருக்கணும், தூய்மையானதாக வச்சிருக்கணும். அல்லாஹு தாலா மட்டுமே அதை வந்து வச்சிருக்கணும். இன்ஷா அல்லாஹ். உமர் அலி அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்ததே, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியது உண்டு. இப்ப அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் அவரோட ஹிஜ்ரத், அதாவது நாடு துறக்கிற விஷயம் வந்து அல்லாஹுக்காகவும் ரசூல்லாக்காகவும் மட்டும்தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ஆகிடுது. இல்ல, நான் ஹிஜ்ரத் செய்யறது வந்து இந்த உலகத்தை அடையிறதுக்காகவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்காகவோ தான் இருக்கு அப்படின்னா அவங்களோட எண்ணத்தை பொறுத்துதான் அந்த ஹிஜ்ரத்தும் வந்து என்னதுமா அமையுது. அவர் ஹிஜ்ரத்தை வந்து எந்த நோக்கத்திற்காக செய்தாரோ அதுதான் அமையுது அப்படின்றத யாரு, ரசூலுல்லாஹ் கூறியதாக நான் கேட்டேன் அப்படின்னு யாரு அறிவிக்கிறாங்க, உமர் அலி கத்தாப் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இது வந்து புகாரிலையும் பதிவாயிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீம்லையும் பதிவாயிருக்கு. சோ நம்மளோட எண்ணம் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும், ரொம்ப கலப்படமற்றதாக இருக்கணும், அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஆனா ஆயிஷா அலி என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, மக்காவோட வெற்றிக்கு பின்னர் வந்து ஹிஜ்ரத்ன்றது கிடையாது, ஆனாலும் இறைவழி போரும் தூய்மை எண்ணமும் வந்து உள்ளது. நீங்கள் போருக்கு அழைக்கப்பட்டால் போருக்கு செல்லுங்கள் அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நம்மளுக்கு ஆயிஷா அலி வந்து தெரிவிக்கிறாங்க. இதனோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடாக இது மக்கா ஆயிட்டதுனால மக்காவில இருந்து ஹிஜ்ரத்ன்றது கிடையாது, ஆனால் போருக்கு உங்களை வந்து அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க போருக்கு செல்லுங்க அப்படின்றது நம்ம நபி அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போர்ல இருக்கும்போது போருக்கு வராமல் என்ன பண்ணாங்க, சில மதீனாவுல வந்து சில ஆண்கள் வந்து இருக்காங்க. அப்ப நீங்க நடக்கும் பாதையில வந்து நீங்க கடந்து செல்லும் ஓடையில உங்களோட அவர்கள் இல்லாமல் நீங்கள் செல்வது இல்லை, ஓகேவா? அதாவது எல்லா விஷயத்திலுமே கலந்துக்கிட்டாங்க, ஆனா அந்த போருக்கு மட்டும் அவங்களுக்கு வர முடியல அப்படின்றத, அவர்களை என்னது நோய் தான் அந்த போருக்கு வந்து வராம தடுத்துருச்சு அப்படின்றத ரசூல்லா வந்து கூறுறாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்மை பெறும் விஷயத்துல வந்து உங்களிடம் வந்து அவர்கள் கூட்டாளியாக இருப்பார்களே தவிர உங்களோட போரிடுவதற்கு கிடையாது இல்ல அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அந்த போர்ல வந்து என்ன அப்படின்னா நிறைய முஸ்லிம்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உண்மையாளராக இருந்திருக்காங்க, ஆனா வந்து போர்ல வந்து வராம கலந்துக்காம இருந்துட்டாங்க. என்னன்னா நம்ம குடும்பத்தை அஞ்சியோ மனைவி மக்களுக்கு இது பண்ணியோ அதனால ரசூல்லா வந்து இதை வந்து தெரிவிக்கிறாங்க.
புகாரில வந்து அனஸ் அலி வந்து இப்படி கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வந்து தபுக் போரை முடிச்சுட்டு வந்து நாங்க வீடு திரும்பிட்டு இருந்திருக்கோம். அப்ப அது சிலரை வந்து மதீனாவுல வந்து நாங்க விட்டுட்டு வந்தோம். ஒரு கணவாய் அல்லது ஒரு ஓடையை நம்மோடு அவர்கள் இருந்தே தவிர நம் கடக்கவில்லை. அப்ப நம்ம எல்லா நிலைமையிலுமே நம்ம கூட அவங்க இருந்திருக்காங்க. அப்ப ஏன் வந்து அவங்க இந்த போருக்கு வரல? அப்ப நோயை தவிர அவங்கள இந்த போருக்கு வராம எதுவும் தடுக்கல அப்படின்றத நபி அவர்கள் வந்து இங்க கூறியிருக்காங்க. இது புகாரிலையும் பதிவாயிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிமிலையும் பதிவாயிருக்கு. அப்ப இதுல இருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஒரு விஷயம் வந்து நடக்குது, ஒரு போருன்றது யாரு? நம்ம அல்லாஹ் தாலா வந்து நம்மளுக்கு விடுத்திருக்க கட்டளை. ஆண் மக்கள் எல்லாருக்குமே அதுல என்னது கலந்துக்கிறதுக்கான கட்டளை இருக்கு. அப்ப நீங்க ரசூல்லா நம்மளை கூப்பிட்டும் போகல அப்படின்னு சொன்னா அது என்னது? அப்ப நோய் தான் அவங்கள வந்து வராம தடுத்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு முக்மினுக்குமே அடிப்படையானது என்ன? நம்ம எண்ணத்தை வந்து தூய்மையா வச்சிருக்கணும். அல்லாவுக்கும் ரசூலுக்காகவுமே நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து வச்சிருக்கணும். அடுத்து பாவ மன்னிப்பு பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். தௌபா. பாவ மன்னிப்புன்றது என்னமா? பாவ மன்னிப்புன்றது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவம் ஒன்று இருக்குமானால் அந்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மீள்வது வந்து நம்மளுக்கு கடமையாகும். அதாவது இதுல என்னன்னா மனித உரிமை சம்பந்தப்படாதது. ஓகேவா? மனித உரிமை சம்பந்தப்பட்டதுக்கு இன்னொரு ஒரு இது முறையும் உண்டு இன்ஷா அல்லாஹ். அதையும் பார்ப்போம். அறிஞர்கள் எல்லாரும் என்ன கூறுறாங்க? பாவத்தை விட்டு நீங்க பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு 3 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை விட்டு வந்து முற்றிலுமா நீங்கணும். அந்த பாவம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க முற்றிலுமா அதை விட்டு நீங்கணும். இன்னொன்னு 2வது, அவற்றை செய்ததை குறித்து நீங்க கவலைப்படணும். நான் அதனால வந்து நான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன், இனிமே அந்த பாவத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடாது. அதை நீங்க வந்து அல்லாட்ட வந்து என்ன சொல்லணும்? அதை நினைச்சு வருந்தி கவலைப்பட்டு அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். 3வது, எக்காலமும் இனிமே அந்த பாவத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுல இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணணும்? உறுதி எடுக்கணும். இது 3ல ஏதாவது ஒண்ணு இல்லாம போனா கூட அதோட பாவ மன்னிப்புன்றது என்ன பண்ணாது? அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகே. அடுத்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட பாவம் அப்படின்றது இருக்குமானால், அதாவது பாவ மன்னிப்புக்கு வந்து 4 நிபந்தனைகள் இருக்கு. மேற்கூறப்பட்ட 3 நிபந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை வந்து சம்பந்தப்படாத பாவம், இது மனித உரிமை சம்பந்தப்பட்ட பாவம் அப்படின்றதுக்கு 4 நிபந்தனைகள் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மேல உள்ள 3 நிபந்தனைகளுமே இதுலயும் வரும். அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனோட உரிமைகளை வந்து அவர்களிடம் சேர்த்து விட வேண்டும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து நீங்க அபகரிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து என்ன பண்ணணும்? நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுல இருந்து முற்றிலுமா நீங்கணும். அதை செஞ்சது குறித்து கவலைப்படணும். இனிமே அந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்றத உறுதி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல யாரையாவது பத்தி நீங்க இப்ப ஒரு அவதூறு கூறி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனையை வந்து நீங்க பெற்றுதான் கொள்ளணும். சரியா? ஏன்னா இது எல்லாமே வந்து மனித உரிமை சம்பந்தப்பட்டது. அதுக்காக தான் ரசூல்லா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குறிப்பிடுவதாக, எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்பட்டு விடும். ஆனா ஒரு பாதிப்படைந்த ஒரு மனிதன் மன்னிக்கப்படாத வரைக்கும் என்ன பண்ண மாட்டானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மன்னிக்க மாட்டானா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க பாவங்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்லல. பாவம் மன்னிப்பு என்கிட்ட கேளுங்க அப்படின்றதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்காக இப்படி நம்ம சொல்லிட்டோமேன்றதுக்காக எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அதை ஏத்துப்பான் அப்படின்றதுல ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம வந்து பாவங்கள் ஒரு ஒரு முக்மினா இருக்கும்போது ஒரு பாவங்கள் செய்யும் போது அது என்ன பண்ணணுமா? செய்யும் போதே அல்லாஹ் மேல அச்சம் வந்துடணும். அப்பதான் அது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பாவத்தை வந்து நம்ம அந்த பக்கமே போறதுக்கு வந்து நம்ம தயங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாவ மன்னிப்புக்கு வந்து 4 நிபந்தனைகளை வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அப்ப பாவங்கள் வந்து மன்னிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அல்லாட்ட வந்து என்ன பண்ணணும்? தௌபா செய்யணும். பாவ மன்னிப்பு வந்து செய்வது வந்து கட்டாயமாகும். சில பாவங்கள்ல இருந்து மட்டும் பாவ மன்னிப்பு செய்தா வந்து அந்த பாவங்கள்ல உள்ள மன்னிப்புகள் மட்டும்தான் என்ன பண்ண விடும்? மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப மத்த பாவங்கள்லாம் என்ன பண்ணும்? அப்ப அப்படியே தானே இருக்கும். அப்ப எல்லா பாவங்களுக்குமே நீங்க என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கட்டாயமா கேட்கணும். முன்பின் மன்னிக்கப்பட்ட நம்ம ரசூல்லாவே என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு நாளைக்கு நான் 80 தடவைகள் வந்து என்ன பண்றேன்? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 70 தடவைக்கும் மிக அதிகமாக நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாம் எப்பேற்பட்டவங்க? எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவ மன்னிப்பு கேட்கறது அந்த தொழுகும் போது உட்கார்ந்து அந்த அஸ்தோஃபுல்லா அஸ்தோஃபுல்லா அஸ்தோஃபுல்லான்னு சொல்லுவோம். அதான் நம்ம
அது இல்லாம அல்லாஹாலாவை நம்ம நினைச்சு எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம செய்த பாவங்களை வந்து ரப்புல் ஆலமீன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டமயமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விடம் களப்பற்ற முறையில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள் அப்படின்றது அல்லாஹாலா தன்னோட திருமுறையில 66வது அத்தியாயத்துல 8வது வசனமா குறிப்பிட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் உங்களுடைய, என்னுடைய, நம்மளோட தாய் தந்தையருடைய அனைத்து முக்மீன்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அப்போ மூசா அல் அஸ்ரு அலி வந்து அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ் வந்து பகல்ல குற்றம் உழைக்கிறாங்க இல்லையா, அவங்க தௌபா செய்வதற்காக இரவுல வந்து அல்லாஹால தன்னுடைய கையை விரிக்கிறான். யார் வந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்றத. அப்ப சூரியன் மறைந்து உதயமாகிற வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க, சூரியன் மறைந்து உதயமாகிற வரைக்கும் இரவுல குற்றம் செஞ்சவங்களோட தௌபாவை வந்து அல்லாஹாலா யார் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்றத கையை விரிச்சு வைக்கிறான். அப்ப பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த நேரத்துல செய்யப்படக்கூடிய தௌபா என்ன பண்ணுது, அல்லாஹாலாவால ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்றத ரசூல்லா வந்து கூறியிருக்காங்க. அபு ஹுரைரா அலியை வந்து என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, சூரியன் மறைந்ததுல இருந்து அது உதயமாகிறதுக்கு முன் ஒருவர் பாவ மன்னிப்பு கோரினால், அதாவது நம்மளோட மகரிப் இருக்கு இல்லையா, அதுல இருந்து காலையில ஃபஜருக்கு அடுத்த உதயமாகிற வரைக்கும் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கோர்றாங்களோ அவங்களோட பாவத்தை என்ன பண்றான், வல்ல ரஹ்மான் வந்து மன்னிக்கிறான், அதை வந்து ஏற்றுக்கொள்றான் அப்படின்றத ரசூல்லா வந்து கூறியிருக்காங்க. மரண வேலையில ஒரு அடியானோட தொண்டை குழிக்குள்ள வந்து உயிர் வந்து சேர்ற வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன பண்றான், பாவ மன்னிப்பு கோர்றத வந்து ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதே அல்லாஹு தாலா விரும்புறான். என்னுடைய அடியான் வந்து என்னைட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்றத அல்லாஹால விரும்புறான், நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். அடிக்கடி தௌபா செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மளை ஆக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நான் பாவம் செஞ்சுட்டு அப்படியே பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலாமா, நம்ம எவ்வளவோ நம்மளுக்கு தெரியாம சிறிய பெரிய பாவங்கள் செஞ்சிருக்கோம்ல, அதுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து பொறுமையை பத்தி பார்க்கலாம். அல்லாஹு தாலா பொறுமையாளர்களுக்கு வந்து எப்பவுமே என்ன சொல்றான், அழகிய கூலி இருக்கு அப்படின்றத சொல்றான். இறை விசுவாசிகளை பொறுமையாக இருங்கள், இன்னும் இன்னலை வந்து சகித்து கொள்ளுங்கள் அப்படின்றத வல்ல ரஹ்மான் வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கான். அல்லாஹு தாலா என்ன சொல்றான், ஒரு முக்மீன் வந்து கலிமாவை ஏற்றுக்கிட்டதுல மட்டும் நான் அவங்களை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானா அப்படின்னு கேட்கிறான் இல்லையா. உங்களை வந்து நான் பசி பட்னி எல்லாத்து மூலமே உங்களை சோதிப்பேன், சொத்து மூலமும் சோதிப்பேன், உயிர் மூலம் சோதிப்பேன், விளைச்சல் மூலம் சோதிப்பேன், என்ன இது எல்லாத்து மூலமே நம்ம சோதிப்பேன், இது எல்லாத்தையுமே நான் குறைப்பேன், அது மூலம் நான் சோதிக்கவும் செய்வேன். ஆனா என்னது, பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி உண்டு அப்படின்றத நபியை நீ கூறுவீராக அப்படின்னு அல்லாஹாலா 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல வல்ல ரஹ்மான் அதை பதிவிட்டிருக்கான். பொறுமையாளர்களுக்கு வந்து அவங்களோட கூலியை வந்து கணக்கின்றி நான் கொடுப்பேன் அப்படின்றத அல்லாஹாலா நம்மளுக்கு வாக்கா கொடுக்குறான். அது அல்லாஹாலா தன்னுடைய வாக்கை வந்து என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாமா, மாறு செய்ய மாட்டான். தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் தான் வல்ல ரப்பு. இறை விசுவாசிகளை நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகை மூலம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அப்படின்றத திருமறையில வந்து அல்லாஹாலா பதிவிடுறான். பொறுமையை பற்றியும் அதோட சிறப்பு வசனங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அபு மாலிக் என்ற ஹாரிஸ் இப்னு ஆசிம் அல் அஷ்ரி அலி அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, சுத்தம்ன்றது ஈமான்ல ஒரு பகுதியாகும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றது மீசானோட தெராசு, அதை மீசான்ன்றது தராசு, அதை நிரப்பிடும். ஓகேவா. அப்ப சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே, அந்த ரெண்டுக்கு இடையே உள்ளவற்றை எல்லாத்தையுமே நிரப்பிடும். தொழுகை வந்து ஒரு ஒளியாகும், தர்மம் வந்து ஆதாரமாகும், பொறுமை என்னதுமா அதுவும் ஒரு ஒளியாகும், குரான் வந்து உனக்கு சாதகமான அல்லது உனக்கு பாதகமான ஆதாரமாகும், ஒவ்வொரு மனிதரும் முயற்சிக்கின்றனர், தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். சிலர் வந்து என்ன பண்றாங்க, அழிவுல இருந்து தன்னை காத்துக்கிறாங்க, சிலர் வந்து அழிவுல அந்த இதுல என்ன பண்றாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு மாலிக் என்ற ஹாரிஸ் இப்னு வந்து அறிவிக்கிறாங்க. பொறுமைக்கு வந்து அல்லாஹ் தஆலா எப்பவுமே என்ன பண்றான், பன்மடங்கு கூலி கொடுக்குறான். அது நம்ம எல்லா ஹதீஸ்லயுமே கேட்டிருப்போம். எங்கேயாவது கோவப்படுங்க, கோபக்காரனுக்கு ஏதாவது உண்டு அப்படின்றது இருக்கா? பொறுமையாளர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அழகிய கூலியை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அபு யஹ்யா அப்படின்ற சுவைத் இப்னு
இப்போ சினான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முக்மீனோட காரியம் வந்து எப்பவுமே ஆச்சரியமானதுதான். அவனோட காரியம் எல்லாமே என்னதுமா, அவனுக்கு எப்பவுமே நல்லதாகவே அமையுது. ஒரு முக்மீனை தவிர வேற யாருக்குமே அது வந்து நிகழ்றது இல்ல. எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டா என்ன சொல்றோம், அல்லாஹ்வுக்கு என்ன அழகான முறையில நன்றி செலுத்துறோம். ரப் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதுவும் அவனுக்கு நல்லதாயிடுது. அவனுக்கு தீயது ஏதாவது ஏற்பட்டா என்ன பண்றோம்? இப்ப நம்மளுக்கு தீயது ஏதாவது ஏற்படுது என்ன பண்றோம்? அல்லாஹ்தால நம்மளுக்கு இத நன்மைக்காகவே நாடி இருக்கான். கண்டிப்பா நம்ம பொறுமையோட இருப்போம். இதுக்கான கூலி வந்து அல்லாஹ்தால நம்மளுக்கு குடுப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவும் வந்து அவனுக்கு நல்லதாகிவிடுது. இது யாருக்குள்ள ஒரு குணங்கள்? இது யாருக்கு மட்டுமே உள்ள ஒரு குணங்கள்மா? நம்மள முக்மீன்களுக்கு மட்டுமே. இது வல்ல ரஹ்மான் நம்மளுக்காக கொடுத்த நற்குணங்களில் ஒன்று. அனஸ்ர் அலி அவங்க வந்து கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கு. மரண வேதனை வந்து அவர்களுக்கு ஏற்படும் போது ஃபாத்திமார் அலி என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே அப்படின்னு கூறுறாங்க. அப்ப அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு பின் இதுக்கப்புறம் வந்து உன்னோட தந்தைக்கு கஷ்டம்ன்றதே கிடையாதுமா அப்படின்றது. அப்ப ரசூல்லா மௌத்தானதுக்கு அப்புறம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தந்தையே அவங்க என்ன சொல்றாங்க, தன்னை அழைத்த இறைவனுக்கு பதில் எடுத்துட்டீங்க அப்படி யாரு, ஃபாத்திமார் அலி வந்து சொல்றாங்க, அவங்க தந்தைகிட்ட பேசுறாங்க. நீங்க வந்து உங்களை அழைச்சுக்கிட்ட இறைவனுக்கு வந்து நீங்க பதில் அளிச்சுக்கிட்டீங்க. நீங்க ஒதுங்கும் இடம் வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொர்க்கம் தான். தந்தையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து இதை நான் எப்படி தெரிவிப்பேன் அப்படின்னு ஃபாத்திமார் அலி வந்து கேக்குறாங்க. அடக்கம் செய்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்க மண்ணை போட உங்களுக்கு வந்து மனம் தூண்டிருச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து புகாரில வந்து பதிவாயிருக்கு. ஆனாலப்பட்ட எம்பெருமான் ரசூலுல்லாவுக்கே அல்லாஹ் தாலா என்ன பண்றான், மரணத்தை வந்து குடுக்குறான். அது ஏன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு படிப்பினை, பொறுமைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அபு அப்துர் ரஹ்மான்ற அப்துல்லா இப்னு மசூத் அலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹுடைய அருளும் அவனுடைய சாந்தியும் நபிமார்கள் மீது உண்டாகுவதாக. அந்த நபியை வந்து அவரோட சமூகத்தினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, ரத்தத்தை சிந்த வச்சிருக்காங்க. ஆனா அவர் வந்து தன் முகத்துல வந்து ரத்தத்தை தொடைச்சவராக, இறைவா இந்த கூட்டத்தாரை வந்து மன்னிப்பாயாக, நிச்சயமாக அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு கூறியிருக்காங்க. நபிமார்களை ஒருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறிய சம்பவம் இது. அத வந்து இன்னைக்கு வந்து நான் நேர்ல பாக்குறேன், பார்ப்பது போல இருக்கு அப்படின்றத அவங்க வந்து கூறுறாங்க. ஓகே. அடுத்து அபு சயீத், அபு ஹுரைரா 2 பேர் என்ன கூறுறாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லிமுக்கு வந்து சிரமம், நோய், கவலை, துக்கம், நோயினை, மயக்கம், அவங்களோட கால்ல குத்தி விடும் முள்ளு வேதனை உட்பட எல்லாத்துக்காகவுமே என்ன பண்ணுது, அல்லாஹ் தஆலா வந்து என்ன பண்றான், குற்றங்களை வந்து மன்னிக்கிறான். இப்ப ஒரு காய்ச்சலை வந்து முதல்ல என்ன பண்ணுவோம், அல்லாஹ் எனக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்துதே அப்படின்னு. ஆனா எல்லாம் என்ன, அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அந்த காய்ச்சலை கொடுத்து கூட நம்மளோட பாவத்தை என்ன பண்றோம், அல்ஹம்துலில்லாஹ் மன்னிக்கிறான். எப்பேற்பட்ட கருணை உள்ளவன் நம் ரப்பு. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், ஒரு நாளைக்கு எத்தனை கணக்கான பாவம் செய்துகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் தெரியாது நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு. ஆனா அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட லிஸ்ட் போட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அதை வந்து யாராலையுமே வந்து என்ன பண்ண முடியாது, அவன் முன்னாடி நிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருப்போம். நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா வல்ல ரஹ்மான் என்ன பண்றான், அதை வந்து எல்லாத்தையுமே மன்னிக்கிறான். அவனோட கருணையால அதை மன்னிக்கிறான். அப்துல்லா இப்னு மசூத் அலி என்ன கூறுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் காய்ச்சலா இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்க கேட்கிறோம் செல்லும் போது, இறை தூதர் அவர்களே, நீங்களும் இப்படி கடுமையான காய்ச்சல்ல அவதிப்படுறீங்களே, நீங்க இறைத்தூதர் தானே அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ப ஆமா, உங்கள வந்து 2 இருவருக்கு காய்ச்சல் ஏற்படுவது போல நான் வந்து உங்கள 2 பேருக்கு காய்ச்சல் வந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து என் ஒரு ஆளுக்கு வர்ற காய்ச்சலுக்கு வந்து நான் ஆளாகிறேன். இதற்கு உங்களுக்கு 2 கூலி உண்டா அப்படின்றத ரசூல்லாட்ட வந்து அவங்க கேக்குறாங்க. ஆம், அவ்வாறே ஒரு முஸ்லிமுக்கு முள்ளு குத்தும் போது அதற்கு மேல வந்து நோய்வினை ஏற்பட்டாலும் கூட அவரோட குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். மரம் வந்து தன்னோட இலைகளை உதிர்ப்பதை போல அவனோட பாவங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுமா, அவனோட உடலை விட்டு நீங்கப்படுது அப்படின்றத ரசூல்லா வந்து கூறியிருக்காங்க அப்படின்னா அப்துல்லா இப்னு மசூத் அலிகளாம் வந்து அறிவிக்கிறாங்க. இது வந்து முஸ்லீம்லயும் புகாரிலையும் பதிவாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அபு ஹுரைரா அலி என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவனுக்கு நல்லது செய்ய அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனை சோதிப்பான் அப்படின்னு யார் கூறியிருக்காங்க, ரசூல்லா கூறியிருக்காங்க. ஒரு முக்மீனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து நன்மை செய்ய நாடிட்டான் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, நோயால சோதிப்பான்,
பணத்தை கொண்டு சோதிப்பான், குழந்தைகளை கொண்டு சோதிப்பான், குடும்பத்தை கொண்டு சோதிப்பான், எல்லாமே உண்டு. நம்ம களிமா சொல்லிட்டு நம்ம முக்மீன் தானே, நம்மளை ஏன் அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உலகம் மட்டும் கிடையாது இல்லையா, மறு உலகம் சொர்க்கம் லேசா கிடைக்காது யாருக்குமே. பலஸ்தீன் மக்களை இப்போதைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அவங்களோட ஈமான் அதான் ரசூல்லா சொல்லிட்டாங்க, ஈமான் இறுதி காலத்துல எங்க தஞ்சம் புகுமா, ஷாம் தேசத்துல தஞ்சம் புகுமா. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களோட ஈமான்ல காவாசி நம்மளுக்கு இருக்குமாமா. வீடுகள்ல போய் ஓடி ஒளிஞ்சுப்போமே, ஆனா அங்க உள்ள சிறு குழந்தைகள் கூட என்ன அழகாக போற எதிர்த்து நிக்குது பாத்தீங்களா, மாஷா அல்லாஹ். எதுக்காகமா, அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்த்து, மாஷா அல்லாஹ். அடுத்து உண்மை பேசுதலை பற்றி பார்க்கலாம். அல்லாஹ்தாலா என்ன கூறுறான் குர்ஆன்ல, தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான், இறை விசுவாசிகளை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு. அதாவது உண்மையை பேசுற பெண்களுக்கு உண்மையை பேசுற ஆண்களும், நிச்சயமாக முஸ்லிம் ஆகிய ஆண்கள் பெண்களும், நம்பிக்கையாளராகிய ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கு வழிபடும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும், தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், கற்புள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹுடைய திருப்பெயர் அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். வல்ல ரஹ்மான் பாத்தீங்களா, உண்மை என்னைக்குமே நிலைநிறுத்தும்லமா, உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அல்லாஹ்தாலா அதைத்தான் விரும்புறான், உண்மையை விரும்புறான். சரியா, இப்ப பொய் சொல்லலாம், எந்த இடத்துல பொய் சொல்லலாம், ஒரு 2 பேர் ரொம்ப சண்டையிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா 2 பேருமே நல்லவங்க, அவங்களுக்குள்ள நம்ம சமாதானம் ஏற்படுத்தி வைக்கணும். நம்ம சொல்ற இந்த ஒரு பொய் அவங்க 2 பேரையும் சமாதானம் ஆக்கும், 2 பேருக்குமே நன்மையை விளைவிக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்லிக்கலாம். 2 பேத்துக்குள்ள நல்ல கோல் மூட்டி விட்டு சண்டை போட வச்சு அது மூலம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த பொய் பேசி நம்மளுக்கு இந்த உலகத்துல பயனளிக்கும். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நாளைக்கு அதை நம்மள்ட்ட மறுமையில வச்சு கேள்வி கேட்டா நம்ம எங்க போய் நம்ம மூஞ்சிய வச்சுட்டு நிப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுது பில்லாஹி மின்ஹா. நபியே, உங்களுக்கு வழிபட்டு நடப்பதும் உங்களிடம் எதை கூறிய போதிலும் உண்மையை சொல்வதும் தான் நன்று. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு இந்த கட்டளை இடுறது எதுக்காக, நபிமார்களுக்கே இந்த எதுனா நம்மளாம் சாதாரண அற்பமான மனிதர்கள், அப்ப நம்மளுக்கு இது எல்லாமே என்னதுமா, ரசூல்லா மூலியமாக நம்ம இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கூறுறான். குடிப்பவர்களுக்கும் பேரின்பம் அளிக்கக்கூடிய தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றன. யாருக்கு? உண்மை கூறுறவர்களுக்கு சொர்க்கத்துல. அன்றி அவர்கள் எல்லா விதமான கனி வர்க்கங்கள் இருப்பதோட இறைவனோட மன்னிப்பும் உண்டு. யாருக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா? உண்மையை பேசுறவங்களுக்கு சொல்றான். இந்த இன்பங்களை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம நரகத்தில் என்றென்றுமே தங்கி இருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்படும். யாருக்கு? இந்த உண்மையை பேசாம பொய் பேசுறவங்களுக்கு. அப்ப இந்த குடல் எல்லாம் என்ன பண்ணுமா, துண்டு துண்டாக விடப்பட்டு நரகவாசிகளாக இருப்பாங்க. யாரு? இந்த பொய் பேசுறவங்க. அவங்களும் இவங்களும் ஒன்னாவாங்களா? சொர்க்கவாசியும் நரகவாசியும் ஒன்னாவாங்களா? அப்ப உண்மையா இருந்து கொண்டாதான் என்ன பண்ண முடியும், சொர்க்கம் கிடைக்கும். சரியாமா? அப்ப பொய் பேசுனா என்ன கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா. வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் பொய் புறம் குற்றங்கள் இதுல இருந்து வல்ல ரஹ்மான் காப்பாற்றி நல்ல அமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தாய் தந்தையருக்கும் அனைத்து முக்மீன்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைஹி. இன்ஷா அல்லாஹ் ஒரு கல்வியை கற்று அதை நாம் பிறருக்கும் எத்தி வைப்பது யாரு? உங்களில சிறந்தவர் அப்படின்றது ரசூலுல்லாஹ்வோட வாக்கு. இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த கல்வியை கற்பதுடன் இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் பிறருக்கும் ஷேர் செய்து வல்ல ரஹ்மானுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.